ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 13 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்தி வந்து இந்த மாதிரி பொன்னிக்கிட்ட வந்து லவ் ப்ரொபோசல் பண்ணோடனே பொன்னி ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்கல்ல. அப்போ பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணிக்கிறாருல. இப்போ பார்த்தா என்ன ஆகுதுன்னா, பொன்னி கேட்குறாங்க, என்ன சக்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னோடனே, இப்போ சக்தி அப்படியே யோசிக்கிறாரு, ஷீ கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே நினைச்சு பார்த்துருக்கிறாரு. அப்போ பார்த்து சக்திக்கு வந்து அவரோட மொபைல் வந்து ரிங் ஆயிட்டே இருக்குது. பொன்னி பொன்னி சொல்றாங்க, "உங்க ஃபோன் தான் அடிக்குதுன்னோனே" அப்ப எடுத்து பேசும்போது, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. திடீர்னு மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. அத கேட்டு ஓடி போய் ரூம்ல போய் பார்த்தா, டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹில் ஸ்டேஷன்னால வயசானவங்கல்ல, அதனால தான் அந்த மாரி ஆயிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அவங்க எல்லாருமே அங்கருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்ப ரூம்ல வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும்போது பொன்னி கேட்கறாங்க, "இந்த மாரி ஒரு அழகான இடத்துல இப்படி லைட்டிங்லாம் போட்டு என்ன கூட்டு போனீங்கல்ல, என்ட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சீங்களா? என்னன்னு?" சொல்லி கேட்கறாங்க. அப்ப சக்தி வந்து, "அது நான் வந்து நடந்த பிரச்சனையில அத சொல்ல முடியாம போயிருச்சு. இரு நான் சொல்றேன்னு" சொல்லிட்டு அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே ரெடியாகி சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வந்துடுறாங்க. "என்னடா இன்னும் நீங்க கிளம்பலையா? டைம் ஆகுதுன்னோனே" சரின்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்தோனே அவங்க அப்பாவுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்ல. நீ யாரும் பயப்படாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுறாரு. இங்க ரூம்ல வந்து என்ன ஆகுதுன்னா, சக்தி கிட்ட வந்து மறுபடியும் பொன்னி பாவமா கேட்குறாங்க. அப்ப உடனே சக்தி சரி நான் இப்ப சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்ல வாய் எடுக்கிறாரு. யாரோ கதவு தட்டுறாங்க. பாவம் சக்தி. அப்ப கதவு தட்டும்போது யாரா இருக்கும் இந்த நேரம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரீத்தி நிக்கிறாங்க. அப்ப உடனே பிரீத்தி கிட்ட இந்த நேரம் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஒரு ஹைதராபாத் ப்ராஜெக்ட் விஷயமா அவங்களுக்கு வந்து அவங்க மெயில் மூலமா தான் நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்ம ரிப்ளை அனுப்புன மெயில் அவங்களுக்கு ரிசீவ் ஆகல. அதனால அவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னோனே, இப்ப சக்தி வெளியில வந்து அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அந்த சிவா பையனையும் இவனையும் நம்பி தானே விட்டுட்டு போனோம். இப்படி சொதப்பி வச்சுட்டானுங்களே! அவங்க கிட்ட அந்த இத வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து இத வாங்குனதே பெருசு. புது கம்பெனினாலும் நமக்கு தந்தாங்களே! இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு சக்தி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்புறமா பிரீத்தி கிட்ட போய், "நீ போய் உன் லேப்டாப் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியாயிரும் விடுங்கன்னோனே" இப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, "ஏற்கனவே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு டென்ஷன்ல இருக்கிறேன். இப்ப இது வேற ஒரு புது பிரச்சனையா?" அப்படின்னு யோசிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.